ராட்சசன் என்ற பிளாக் பஸ்டர் படத்துக்கு பிறகு கட்டா குஸ்தி வெற்றி படம் தந்த விஷ்ணு விஷால் மீண்டும் ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் களமிறங்கியுள்ளார். சமூகத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இல்லாததால் விரக்தி அடையும் எழுத்தாளர் அழகர் கதாபாத்திரத்தில் செல்வராகவன் ஒரு முன்னணி தொலைக்காட்சி அலுவலகத்தில் நுழைந்து அங்கு நடக்கும் ஒரு விவாத நிகழ்ச்சியை ஹைஜாக் செய்யும் அவர் அங்கு ஒரு விபரீதத்தை அரங்கேற்றுகிறார். அடுத்தடுத்து நடக்க போகும் கொலைகள் குறித்து அவர் தரும் ஹிண்ட்ஸ் காவல்துறையை கலக்கம் அடைய செய்கிறது. தனது திருமண வாழ்க்கையில் இக்கட்டான சூழலில் இருக்கும் போலீஸ் அதிகாரி நம்பியாக விஷ்ணு விஷாலிடம் அது குறித்த விசாரணை ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பின் என்ன ஆகிறது என்பதே ஆர்யன் திரைக்கதை. சீரியல் கில்லர், சைக்கோ த்ரில்லர் படங்கள் என்றதுமே காலம் காலமாக ஒரே போன்ற கதைகளை எடுத்து தள்ளும் சூழலில் ஒன்லைனராகவே ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்த இயக்குனர் பிரவீனை பாராட்டலாம். படம் தொடங்கி செல்வராகவனின் அறிமுகமானதுமே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டு விடுகிறது. அந்த துவக்க காட்சிகள் எடுக்கப்பட்ட விதம் புத்திசாலித்தனமான ஐடியா. இதுவே முழு படத்தின் மீதும் பார்வையாளர்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் அடுத்தடுத்த காட்சிகளில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் திரைக்கதை தடுமாறுவது ஒரு முக்கிய மைனஸ்.